அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அல் ஜபூர் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ வங்கியில் தரப்படும் வட்டியை நமது தேவைக்கு எடுக்காமல் அந்த வட்டி பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு அல்லது மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா, அல்லது அந்த பணத்தை என்ன செய்வது, விளக்கம் தரவும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேங்கில் வரவு செலவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் அதில் இருக்குமேயானால், பேங்கில் கிடக்குமேயானால் அதுக்கு வட்டி போடுவாங்க. இப்போ சில பேர் ஃபிக்ஸடு டெபாசிட் அப்படிலாம் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. ஃபிக்ஸடு டெபாசிட் என்பது அது முழுக்க முழுக்க என்ன செய்வாங்க, நம்ம ஒரு 1,00,000 போட்டோமாக்க 5 வருஷம் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு தருவாங்க. அது வட்டி தான். அது அந்த மாதிரியான வட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வரவு செலவு வைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு 10,000 பேங்க்ல கிடக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அது 10,000 ஒரு 100 போடுறாங்க. இப்படி 2 வருஷம் 3 வருஷம் எடுக்காம கிடக்குது. ஒரு 500 வந்ததுன்னு வைங்க, ஒரு அல்லது கூட குறைய போட்டு இருந்து ஒரு 5,000 இருக்குது. நம்ம பணம் அல்லாத வட்டியாக வந்த பணம் 5,000 இருக்குது. இந்த பணத்தை நம்ம என்ன செய்வது? இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம செலவழிச்சோம்னா வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஆனால் நம்ம அந்த பணத்தை எடுத்து வேற யாருக்காவது கொடுக்கலாமா? அதை பள்ளிவாசலுக்கு கக்கூசு கட்டி கொடுக்கலாமா? பள்ளிவாசலுக்கு செவர் எடுத்து கொடுக்கலாமா? அல்லது மைத்தாங்குள்ளைக்கு சுவர் எடுத்து கொடுக்கலாமா? அல்லது மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா? அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கலாமா? இப்படியான சில கேள்விகள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இதுக்கு சில மார்க்க அறிஞர்கள் என்ற பேரில் இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்கள் என்ன செய்கிறாங்க, நரகத்தை நோக்கி இழுத்து செல்றாங்க. நீங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆனா நீங்க எடுத்து என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், பள்ளிவாசலுக்கு செவுரு கட்டி கொடுக்கலாம், கக்கூசு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா இதுல பேசிக்கா உள்ள விஷயம் என்ன அப்படின்டா, நீங்க வட்டி பணத்தை நீங்க எடுத்துட்டால, உங்களுடைய பணம் அல்லாத மற்ற பணம் வட்டியாக போடப்பட்ட பணத்தை நீங்க எடுத்துட்டாலே நீங்க வட்டியை வாங்கிட்டேன்னு அர்த்தம். நீங்க அதை வச்சு நீங்க உங்களுக்கு செலவழிக்கிறீங்களா, மற்றவர்களுக்கு செலவழிக்கிறாங்கிறது 2ஆம் பட்சத்தில் உள்ளது. நீங்க வட்டி வாங்கிட்டீங்க. வட்டி வாங்கினா வட்டி வாங்குறவங்களுக்கு என்ன குற்றம் அல்லாஹ் சொல்றான், பதனு பி ஹர்ஃபி மினல்லாஹி வ ரசூலா. அவர்கள் அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். வட்டியை வாங்கி யார் சாப்பிட்றானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் அப்படின்லாம் அல்லாஹ் என்ன செய்றான், கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அந்த உங்கள் பணம் அல்லாத அந்த வட்டி பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டாலே, பெற்று கொண்டாலே, நீங்க வட்டி வாங்கிட்டே அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. அது வாங்குறவருக்கு வேண்டாம், அது ஹலாலா இருக்குமே ஒழிய உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. பாவம் முழுக்க முழுக்க பாவமா போயிடும். அப்ப என்ன செய்வது? நம்ம பணத்தை நம்ம எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. அது போக நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடிய நேரத்திலேயே சில பேங்குகள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எழுதி கொடுத்தோம்னா எங்களுக்கு வட்டி போடாதீங்க, எங்களுக்கு வட்டி காசு தேவை கிடையாது, நாங்கள் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செஞ்சிருவாங்க, நம்மளுக்கு அந்த வரவு செலவு வைக்கக்கூடிய நேரத்தில் வட்டி என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படி வட்டியை அவங்க போடுவாங்க அப்படின்ட்டா, நம்ம பணம் என்ன போட்டிருக்கிறோம், நம்ம என்ன பணம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற வரவு செலவை நம்ம எழுதி வைத்துக்கொண்டு நம்ம பணத்தை தான் என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். வட்டியை என்ன செஞ்சிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு வாங்கிடக்கூடாது. வட்டியை வாங்கி நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாலும் சரி, வட்டியை நம்ம வாங்கிட்டோமே, வட்டி வாங்கின குற்றம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன இருக்குது, இப்போ நெருப்புல விழுந்துட்டோம், விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப வட்டி வாங்குறவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வட்டியை வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அதுல பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. வாங்காமல் இருப்பதுதான் சிறந்தது. கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு வட்டி போட மாட்டாங்க. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் திறக்க முடியாது. அது பெரிய பிசினஸ்மேன் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் கரண்ட் அக்கௌண்ட் திறக்க முடியும். சேவிங் அக்கௌண்ட்ல வட்டி போடுறாங்கன்னா எழுதி கொடுத்துட வேண்டியது. நிறைய பேங்க்ல வட்டி போட மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேங்க்ல வட்டி போடுவோம் அப்படின்ட்டாங்கன்னா அதல்லாத வேற பேங்க் இருந்தால் அந்த பேங்க்கு போக வேண்டியது. இல்லை இந்த பேங்க்ல வட்டி தான் போடுறாங்கன்னா நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வட்டி பணத்தை நம்ம விட்டுற வேண்டியதான். எங்க பணம் எனக்கு போதும், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம பணம் என்ன கரெக்டாக யூஸோ பார்த்து கரெக்டாக அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி கேட்டால் கூட தந்துடுவாங்க. இது வரைக்கும் நான் போட்ட பணம் எவ்வளவு, நான் எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கூட என்ன செய்வாங்க, கணக்கு வழக்க சொல்லிடுவாங்க. அந்த பணம் மட்டும்தான் நமக்குரியது. நம்ம போட்ட இது கூட ஒரு எமர்ஜென்சி தான். இன்னைக்கு நிறைய வரவு செலவு வைக்க வேண்டாம், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க்ல டீட்டெயில் இருக்கணும். அதே மாதிரி அரசாங்கத்திலும் தரக்கூடிய உதவிகள்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பேங்க் மூலமா தான் போடுறாங்க. அதனால அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம தலையில சுமத்தப்பட்டிருக்கிறது. நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் வியாபாரம் பண்றது எது பண்றதால பேங்கினுடைய அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இல்லாட்டி நம்ம பணத்தை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், ஒரு நிலத்தை வாங்கி போட்டுடலாம், ஒரு நகை வாங்கி போட்டுடலாம். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி தான். ஆனாலும் நான் பேங்குடைய வரவு செலவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன செய்யறோம், அந்த இதில் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு தரக்கூடிய நம்ம பணத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம போடுற பணம் நம்ம பணம், அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது போக அவங்க தர்ற பணம் நம்ம பணம் கிடையாது, அது வட்டி பணம், அது நம்ம எடுக்கவே கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்றது.